Hi friends, welcome to Balakavi channel. இன்னைக்கு வந்து நான் சென்னா சாட் மசாலா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ரெடி பண்றேன். இது வந்து சாட் மசாலா அப்படினு நார்த் சைடுல சொல்வாங்க. இத நான் வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 5 விசில் விட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதோ பாருங்க. நமக்கு இப்படி நசுக்குனா நல்லா வெந்திருக்கணும். வெந்திருந்தா தான் நமக்கு சாப்பிடும்போது வயித்துக்கு செரிமான பிரச்சனை வராது. அதனால நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது வந்து ஒரு சாட் ஐட்டம் அப்படின்றனால எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போறேன். என்னென்ன மசாலா மிக்ஸ் பண்றேன் அப்படின்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். சாட் மசாலா 1 டீஸ்பூன். நான் ஏற்கனவே சென்னா உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன். இப்போ மசாலாக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் கொஞ்சமா ஸ்பூனால தண்ணி விட்டு நான் பேஸ்டா இந்த மசாலா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்புல ஒரு pan வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சமா ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு கடாயில ஆயில் ஹீட் ஆனோனே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சுண்டலுக்கு பெருங்காயம் கொஞ்சம் டைஜஷன் கொடுக்கும். அதனால செரிமானத்துக்காக பெருங்காயம் சேர்க்கிறேன் கொஞ்சோண்டு. ஜீரகமும் பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சோனே நான் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா நமக்கு எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகி ஒன்று சேர்ந்து கிடைக்கட்டும். எப்போதும் ஒரே மாதிரியே நம்ம சென்னா வச்சு சுண்டல் செஞ்சு கொடுக்காம இதே மாதிரி சாட் மசாலாவாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சி போயிடும். அவ்வளோதான், போதும். மசாலா ஃப்ளேவர் வந்துருச்சு. இப்போ நான் இதில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த சென்னாவை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுப்பை இப்போ தீயை நல்லா குறைச்சிட்டேன். அவ்வளோதான், மசாலா நமக்கு நல்ல சுண்டலில் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? மிச்சம் இருக்குது. அதாவது 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன், 1 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா லீஃப், அரை மூடி லெமன் ஜூஸ். இதில் சீட்ஸ் இல்லாமல் ஜூஸ் மட்டும் நான் விட்டுக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக சென்னா சாட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம சென்னா சாட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.